எங்க பக்கத்துல வேடிக்கை பார்க்கறீங்களே? நல்ல மரியாதை இல்லையா? என்ன மரியாதை? நீ என்ன மச்சானாயா? நீ மச்சானா? அடி ஒண்ணு மருந்த குடிச்சிரு. ஹலோ, சளி பிடிச்சிருக்கிறா மாப்பிள்ள. அல்ல இருக்கட்டும், சளி பிடிச்சிருக்கிறா யாராச்சும்? அதை எது வேணாலும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தீரவில்லை சொல்லிகள யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுவதில்லை, ஆனா எப்ப முறையாக பிறந்தவனை நிப்பாட்டு முதல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, இல்லை என நினைத்தாய் இவன் தொந்தரவு தாங்க மச்சான். எங்க ரெண்டு அழகு அழியா வருதுயா. பொண்ணு தாரேன்னு சொல்லிருக்க சொன்னீங்களா? நீ மச்சானா? நீ என்ன உனக்கு பொண்ணு தரம் தான் சொன்னேன். ஆமா, என் முண்டாட்டி தரம் சொன்ன. பொண்டாட்டியா? என் தங்கச்சியா? செல்வா செல்வா, என் தங்கச்சியா? அம்மா. இப்போ அத்தனையா செய்தாண்டால தங்கச்சி தான் நமக்கு முண்டாட்டி மாப்பிள்ள, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. உன் நினைச்ச கூப்பிடியா? என்னடா அப்படி வந்து நிக்கிறேன்? இந்த பாட்டு நன்றி. ஒரு நேரம் வண்டி ஊர அந்த தூத்தலா தான் கடந்துச்சு. ஒரு ஆளு பைத்தியமே புடிச்சு வைத்திரீரா அப்படி இன்னும் செல்லமே அண்ணா குட்டி அட செல்லம் என்ன சொல்ற? அண்ணே மதியண்ணே நீ வாச்ச பத்தியா இல்லையா? உனக்கு தான் அதுல தான் நான் மைண்ட் ஓவாய் அவளுக்கு பிறந்த மாதிரி ஏன் பறக்கற? மதியண்ணே வாச்சத நீங்க பாத்தியா இல்ல? பின்ன எடுத்துட்டேன். சம்பி அழைச்ச காரணம் என்னவோ? இந்த பையன் இங்கடா யார் இவர்? இப்பதான் என்ன அவள இங்க தான் நிக்கிறேன். கொன்றுமே அடங்காம தெரிஞ்சிட்டு இருக்காங்க. வாங்க. ஏன் அவரை பேசுறீங்க? ஏய் ஓவர் நடிப்பா இருக்கு. 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சிருக்க. இல்லைன்னா நாடகத்துக்கு போட மாட்டாங்களா அடுத்த ஊர்ல? இந்த பையன் மாடு பிடிக்க வந்தாப்லையா? பேச்சலடி மான் பிடிக்க வந்தான். மலர்களை போல் தங்கை இறங்குகிறாள்.
பயமாவே இருக்கு எனக்கு. நீ வாமா, நீ அதெல்லாம் பதில் இல்லையா? என்னெல்லாம் தெரியாம எப்போ ஓடுறது முடுக்கு முடுக்குன்னு என்ன என்னை பார்த்து என்ன? ஐயா அனாவசியமா பேசாதீங்க அண்ணனே. எந்த நேரம் மிதிக்க போறா அப்படின்னு நீங்க எப்பதான் சொன்னீங்க? இதுக்கு இது எவ்வளவு தங்கம் மான் இருக்கிறதா இல்லையா மத்தாளுங்க பரவாயில்ல. பதிலை சொல்லிவிட்டு வா, அண்ணனுக்கு வேலை இருக்கும். என்ன வேலை? இரியா. நீ மட்டும் சொல்ல நினைச்சுங்க. நான் உங்க அத்தாச்சியை கூட்டு போய் கொண்டு போய் உனக்கு பொம்மை ரெடி பண்ண போறேன். கும்மி அடிக்க போறீங்களா? இங்க வா, எனக்கு காக்கா பொம்மை தான் வேணும் இன்னைக்கு. காக்கா பொம்மையா? உனக்கு ஆம்பளை பிளானோ பொம்பளை பிளானோ? பொன் குழந்தை இந்த காடை வச்சுக்கிட்டு அது குழந்தை கொடுத்துட்டாங்க. 10 நிமிஷத்துல புள்ளாட வரலாம். ஏய் நொண்டி குதிரா போ. இப்பெல்லாம் படுத்துக்கிட்டே கணக்குது. வணக்கத்திற்குரிய வர வேடுவரே வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்றி இன்முகம் காட்டி இன்னும் சங்க தமிழ்நாட்டின் மரபுபடிகள் கூட விளக்கத்தின்படி வருக வருக என அழைப்பதோடு தாங்கள் வந்த காரணத்தில் சுரும சொல்லி விளங்க உழைத்தால் வேண்டிய உதவி செய்ய ஏதுவாக இருக்கும். எடுத்து உரையங்கள் வேடுவரே. கிரிக்கெட் மச்சான், என்ன வண்டி பாட்ட காணமா? என்ன கிறுக்கோழி மச்சான்? வண்டி மாட்ட காணங்கிறிய தேடி வந்திருக்கேன். நான் என்ன வண்டி மாடை தேடி வந்து என்ன பாக்குனேன் சகடம் வச்சு. மச்சான். ஓ கிக்கிரி மச்சான். சொல்லுங்க மச்சான். வண்டி மாடு இல்ல, வள்ளி மாதே. அதான் நான் பார்த்தேன். கேட்டுக்க. வண்டி மாடு இருக்குது. அப்ப என்ன காரணம்? காது அடப்புண்டாயிடுச்சு. என்ன இவ்வளவு பெரிய இன்னும் எடுத்துக்கிட்டு எப்பயும் கடப்பாறை வச்சது உடைவா இருந்தீங்க. அது கொஞ்சம் சின்னதா இருக்கனால அதை வச்சு உடைவா. ஐயோ ஐயோ. கிடைக்கல. கடப்பாறை வச்சுதான் கூட வர ஆமா. வள்ளி மாதே இவளியாகவே ஒரு பொன்னிமால் வர கண்டதுண்டோ. அழகான எந்த பெண்ணானது அழகில் இளமயம் போனது, அழகான எந்த பெண்ணானது அழகில் இளமயம் போனது. ஹலோ என்ன ஹலோ என்ன 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 ஒரே ஆட்டமா இருக்கு? இங்க மட்டும் என்ன ஆட்டம்? அவங்களுக்கு ஆட தெரியும், ஆ, அதனால அவங்க ஆடுறாங்க. நானும் ஆட தெரியும், ஆடுறேன், அவங்க ஆடுனா ஆடுவேன், அவங்க பாடுனா பாடுவேன், அவங்க பேசுனா பேசுதையா. அப்படி சொல்லுங்க. நினைத்தாலே அது பண்டாரை வாழ வைக்க வேண்டும் இந்நாட்டிலே செந்தலைக்கு காவல் செய்யும் செழும் தமிழ் செல்வியே. ஹலோ உள்ள என்ன பண்றீங்க? உள்ள பயப்படுற மாதிரி. ஹலோ வாங்க. ஹலோ பேச முடியாது. இல்ல இல்ல நீங்களும் ரொம்ப தாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப இல்ல முதல்ல இங்க பாருங்க. ஹலோ இங்க பாருங்க. முதல்ல தடுத்தீங்க. இவங்க வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல உங்க வேலைக்கு வந்திருக்கீங்களா? மான் பிடிக்க வந்த மாதிரி தெரியல. நீங்க எதுக்கு என்ன வேலையா வந்தீங்க? மான் பிடிக்க தான் வந்திருக்கேன். மான் பிடிக்க வந்தா எப்படி வரணும்? நீங்க என்ன கோழி பிடிக்க வந்த மாதிரி இருக்குது முகில் தளத்துல? நான் வந்து முகில் தகத்துல அது கோழி 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 திருட மாதிரியே இருக்கு. இதையா உலகத்தினுடைய நியதியா போயிருச்சு. போயா நீ பயப்படா, நான் இந்த இருக்கேன். கடவுளை கும்பிடுறான். நீ போசா. இந்த கடவுளை கும்பிடணும்னா அந்த கடவுள் கொடுத்த அந்த உடம்புல என்சார் உடம்புல சிரசே பிரதானம். பிரதானம் தானே? ஆமா. சிரசான பிரதானம். ஆமா. அந்த கடவுளை வணங்கும் போது எப்படி வணங்கணும்? கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும். வணங்கணுமா இல்லையா? ஆமா. அதனாலதான் கரத்தை கூப்பினு, சிரத்தை சாய்ச்சி வணக்கம் அப்படி சொல்றேம்மா. அப்படி சொல்றேன். ஆளுக்கு ஒரு ஆள் அடிக்க வர்றீங்க. அப்ப இந்த வணக்கத்தை
தெரிவித்துக்கு எதுக்கு? தலைவின்ற நிலையா? தலைவிங்கிற பண்புக்கு தான், தலைவிங்கிற தரத்துக்கு தான். சந்தோஷம் மகிழ்ச்சி. நான் இருப்பது கழுகுமாமலை. என் தாய் தந்தை அரசு வெள்ளிமலை. வேட்டை மார்க்கமாக வந்தேன். ஒரு அழகான புள்ளிமானை கண்டு கண்ட கூட பிடிக்க நினைச்சேன். ஆனா கண்டதெல்லாம் நமக்கு கண்டதெல்லாம் நமக்கு எப்பயுமே தேவையில்லை. ஆனா உங்க அண்ணன் தோழியும் மறுக்கிறாங்க, போய் சொல்றாங்க. சரி, ஆனா நீங்க உண்மையை சொல்வீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது. முதல்ல நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு. மறை தீர்ப்பு எவ்வளவு பெரிய வாசகத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்களால இப்ப நன்மை நடக்கணும். ஓ, அப்படியா? கொடுத்துங்க. எங்க அண்ணனும் தோழியும் போய் சொல்லிருப்பாங்க. உங்களை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன். இல்ல, இன்னொரு அண்ணன். ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. நான் தான் முதல்ல உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி அப்படின்னா நான் தான். ஏன்னா 56 தேசங்களையும் ஆண்ட ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்திக்கு தான் பொய் சொல்லா மெய்யன் அப்படின்னு பெயர் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னங்க? 56 தேசங்களை ஆண்ட ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி தான் பொய் சொல்லா மெய்யன். மெய்யன் இது உலக அறிஞ்சது, எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு தான் அந்த பேர் இருக்கு. ஆனா அவருக்கு பிறகாக பொய் சொல்லா மெய்யி ஹரிச்சந்திரி யார் அப்படின்னா அது நான் தான். தடி அடிச்சேன். என்ன எங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? ஹலோ, பேச்சு பேச்சா இருக்கட்டும். இல்ல பேச்சு பேச்சுன்னா உங்களோட ஆயுதம் இருக்கிறது நீட்டி நீட்டி பேசாதீங்க. பேச்சு பேச்சா தானே இருக்கணும். ஆமா, அதுக்காக எங்கள்கிட்ட வந்து ஏமாத்து பேச்சு இருக்க கூடாது. 56 தேசங்களை ஆண்ட ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி சாகும் தருவாயில போய் சொல்லல. ஆமா, சாகும் தருவாய் கூட வந்தாலும் போய் சொல்லல. அதற்காக தான் அவருக்கு பொய் சொல்லா மெய்யன் பேர் கிடைச்சிச்சா? அது மட்டுமா? அதுக்கு நூல் இருக்கா? ஹரிச்சந்திரனை பார்த்துதான் ஒருவர் கதை எழுதினார். ஆமா, ஒரு நாடகத்தை பார்த்தார். யாரு? நமது நாட்டுக்கு மகாத்மான்னு சொல்லக்கூடிய காந்தி. காந்திஜி என்ன பண்ணாரு? நாடகத்தை பார்த்து சத்திய ஜோதனின்னு சோதனின்னு சொல்லி ஒரு நூல் எழுதி. பாத்தீங்களா? அப்ப உண்மைக்கு எவ்வளவு பெருமை. மோகன்தாஸ் கரம்தாஸ் ஜாதி உன் பேர் வருதாக்கும், அது உடனே வர்றா நீ உள்ள. ஆமா, உண்மைதான். அவரோட முழு பேர் அதான். ஆனா நம்ம காந்திஜி அப்படின்னு சொல்றோம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அதெல்லாம் சரிதான். ஆனா அவர் அப்படி எழுதினது காரணம் நாடகத்தை பார்த்தாரு. நாடகத்தை பார்த்தாரு, நூல்களை படிச்சாரு. அதற்கு வரலாறு நூல்கள் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பொய் சொல்ல மெய்யி. மெய்யின்னு ஹரிச்சந்திரியா? கேட்டுக்கங்கண்ணே, இந்த அம்மா ஹரிச்சந்திரியா. உனக்கு எங்க பொய் புழுவ கூடாது எப்பவுமே. எப்பா நீங்க என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? ஐயோ ஐயோ, நீங்க என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? ஐயோ ஐயோ. சரி பச்சை குழந்தை. சரி, பச்சை குழந்தை இல்லம்மா, பச்சை மண்ணு. போய் வீட்டில் யாராச்சும் பெரிய மனுஷன் இருந்தா வர சொல்லுங்க. போங்க. ஹலோ, போங்க. புரியுதாங்க? வீட்டில் போய் யாராச்சும் பெரிய மனுஷன் இருந்தா வர சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? பாக்கிறதுக்கு நல்லா கோயந்த மாதிரி இருக்கீங்க. நான் அச்சு கோய் நான் கிட்ட போறேன். மரியாதை கிளம்பிடுங்க. யார் சாமி ஒரு? போங்க, போய் பெரிய மனுஷன் இருந்தா வர சொல்லுங்க. போங்க. போயிட்டு வாங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குமான்னு நான் கண்டேனா? ஏங்க இவ்வளவு பேசுறேன், இவர் இப்படி அமைதியா இருக்காரு. ஏன் பொறுமையா இருக்கு? ஏன் அழகேசா, இந்த பொண்ணு மட்டும் உண்மையை சொல்லணும். இப்ப சொல்லலன்னு வச்சுக்குவேன், அச்சு அப்படியே மூஞ்சி உடச்சிடுவேமா? ரெண்டு பேரும் சென்னையில எதுவும் கூவத்துல இருந்தீங்களா? இல்ல, ஆட்டோ ஓட்டிருப்பா அவருக்கு சென்னையில. குப்பத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. என்னை பார்த்து இப்படி பேசுறதா? எங்க இருந்து வரீங்க? கழுகு மாமலை. காக்கா இல்ல, கழுகு மாமலைன்னு சொல்லு. கழுகு மாமலை எப்பா? இந்த இருக்கு கழுகு மாமலை. ஆமா, பதினா இங்க வந்துகிட்டா உண்மை தெரியாம வந்திருக்கீங்க. அதானே விவரம் தெரியாம பேசுறீங்க. நான் மலை மேல இருக்கேயா? அடிவாரத்துக்கு வரவே மாட்டீங்களா? வர்றதுக்கு வேலை கிடையாது. ஆனா ஒரு அப்பப்போ ஒரு மளிகை கடை சரக்கு ஏங்க கீழே சரக்கு கறக்க வந்து வர மாட்டேங்க. என்ன சரக்கா? மளிகை கடை சரக்கு. அட நான் யாராருக்கு என்ன சரக்கு தேவைப்படுதோ அது அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்ப பெரிய குடும்பம் போல. நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பமே. அப்படியா? சரி, உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை.
என்ன உங்க ஆசையை நான் என்ன என்ன நான் என்ன ஏங்க, உங்களுடைய காரியம் ஆகணும்னா என்ன சொல்லலாம்னு கேட்கணும். ஆ, நம்மளுக்கு என்ன எல்லாம் கையை விட்டு காலமா போயிருச்சு. ஏங்க அப்படி ஆசையில எனக்கு கிடையாது. லஞ்சம் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. லஞ்சம் கேட்கல. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லைங்க. உங்க காரியம் நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு அப்படி கேளுங்க. அப்படியா? என்ன இந்த உலகத்திலே பெரிய கோயில் எந்த கோயில்? தஞ்சை பெரிய கோயில் அனைவருக்கும் தெரியும். தஞ்சை பெரிய கோயில் போங்க. ஆமா. பொன் ஏட்டுல தங்க எழுத்தாணி கொண்டு பிள்ளையார் சுழி போட்டு செயல் துவம் தொடங்கிடுவான். பிள்ளையார் போட்டுட்டு சுழி போட்டுட்டு பொய் சொல்லலாம் மெய்யின்னு எழுதி அதுக்கு கீழே என்னுடைய பெயர் எழுதி வரக்கூடிய சந்ததிகள் அனைவருக்கும் என் புகழை பரப்ப வேண்டும். பரப்ப வேண்டும்னா கர்ணனை அனுப்ப வேண்டும். பத்தாது. என்னம்மா? சரி வேணா மோகன்தாஸ் பத்தாது. சரி அழகே சத்தானே பத்தாது. அடுத்து வேணா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மதியம் அனுப்புவோமா? பத்தாது. ஏமா முகில்கிட்ட நம்ம முகில்கிட்ட பூரா அனுப்புவோமா? பத்தாது. பத்தாதா? அப்ப இந்த பொண்ணு நினைக்கிறத பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு ஆளுகளே வரணும். ஹலோ 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 ஏங்க என்னங்க? ஹலோ பருத்தி பாவாடையா காய்க்க போற நேரத்துல என்ன லேசா என்னங்க? பருத்தி புடவையா காய்க்க முடியுதானே கேள்விப்பட்டிருக்கு. ஆமா அதுதான் பழமொழி. எந்த ஊர்லயா பாவாடை காய்ச்சிச்சு? அதான் நீங்க சொன்னது பருத்தி புடவையா காய்க்கணும் தான் பழமொழி. அப்புறம் என்ன? அது பெரிய செடியா இருந்தா இது கொஞ்சம் சின்ன செடி, அதனாலதான் பாவாடை தான் காய்க்கும். சரிப்பா. சட்டி தான் பத்தியா சட்டி தான் காய்க்குமா? கர்ச்சீப்பு மாஸ்க். அழகேசா நீங்க இருக்க ஊர்ல எல்லாம் காய்க்கும். பாருங்க அப்ப எனக்கு உண்மையை சொல்லுங்க. அப்படின்னா சரி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலே 99% பேர் அனைவருக்குமே தெரியும் நான் பொய் சொல்லாம் மெய் என்று. ஆனா அந்த 1% மட்டும் என் கையில் ஆளு. கருணா நீ அங்க திரும்பி இருக்கும் போது உனக்கு தெரியுது. உனக்கு தான் தெரியல பாருங்க. அவர் சிரிக்கிறாருங்க. ஏங்க எங்க நாட்டுல இருந்துகிட்டு எங்கள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. உனக்கு தெரியுமா? அப்படியே கொஞ்சம் ஓரமா பாருங்களேன். மதி நீ முழிக்கிறத பார்த்தா உமக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி தெரியுமா? நம்ம தங்கச்சி அப்புறம் தெரியாம இருக்குமே. சுத்தி வளைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மால் தூங்குறாப்ல. அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா மீசை எவ்வளவு தூரம் கொடுக்கலாம்ல மாப்பிள்ள. இதுல இருந்து பாத்துக்க. நீ சிரிச்சு காமிச்சு பத்தாதா எங்களுக்கு? மண்டே பொழந்து விட புள்ளை இப்படித்தான் இருக்கணும் சொல்லி கொடுத்தது நாங்க. நீ இப்படித்தான் இருக்கணும்யா. இந்த மாதிரி ஆளுங்க வரும்போதெல்லாம் மண்டே பொழந்து வளைச்சு பாக்குறேன். நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப தேடாதீங்க. எனக்கு தெரியும் அது யாருன்னு. எனக்கு தெரியும் அந்த ஆள் யாருன்னு சொல்லுமா? யாருன்னு சொல்லுமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? நடுமண்டியில அப்படி நச்சு குத்திடுவோம். இறக்கிடுவோமா? அப்படியா? அப்ப அந்த 1% யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சொல்லுங்க. அந்த யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? என்னம்மா பேசிக்கிட்டே இருக்க? இறக்கமா சொல்லு. இது வச்சு கொளுத்து விடு. அதுக்கு மேல இருக்க வச்சு கொளுத்து விடணுமா? எல்லாம் தயாரா இருக்காங்க. சரி உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நான் உண்மையை சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன? அப்புறம் என்ன? ஒரு சந்தோஷம். உங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டே இருக்கு. கை கால் ரெண்டு தரையில ஒரே ஆட்டம் போட்டுருவோம் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டு. அப்ப நான் உண்மையை சொல்றது மட்டும் தான். அது மட்டும் தான் பாக்கி. அப்ப நான் உண்மையை சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. உங்க மான் குட்டிங்கல்ல மரியாதை எங்க இருந்து கிளம்பி. இங்க வார்மா பட்டாம்பூச்சி பறக்கிறது. சிறகு ஒடிஞ்சு தொங்குது. அப்ப வான்குட்டி எப்படியா போக மாட்டீங்க? ஏன் நீங்க தராம இருந்துருங்க. உங்களுக்கு வேணுமோ? ஏன் வேண்டாமோ? அப்ப நீங்க பிடிச்சிருக்கீங்களோ? ஏன் பிடிக்க வேண்டாம்? கொடுக்க முடியல என்ன பண்ணுவீங்களா? தூக்கிடுங்க.
அம்மா ஓஹோ ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே சொல்லிக்கும் முட்டையில் சொல்லிக்கும் அதை நினைக்கும் பொருள் கண்ண நினைக்கும் இதை பேசுவோம் கல்லிக்கும் கலைகள்
ராஜபா போட போட மான்குட்டி தேடி வரவில்லையா? சாமி கும்பிடா. சாமி கும்பிடுமா? அழகு போட்டுக்கலாமா? அழகு ஓகே. மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. பள்ளி மயிலாத வாபடி வேலனே பள்ளி மயிலாத நீ வாவடி வேலனே. சுவாமி வேலனாக வந்ததும் வேடனாக வந்ததும் யாம்தான். வரம் தர வேண்டும் சுவாமி. உம்மை திருமணம் புரிய வேண்டும். இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அங்க உள்ள இருந்துச்சு பாருங்க பாருங்க. இங்கே முருகராக வேடந்தாங்கி நடிக்கும் அருமை ஐதா சி.ஆர். சீனிவாசன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி அணிவித்து வாழ்த்தி இருக்கிற இந்த ஊரில் உள்ள அத்துணை பெருமக்களுக்கும் அந்த எல்லா வல்ல இறைவன் எல்லா நலங்களையும் உங்களுக்கு அனைவருக்குமே வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டி எங்களது அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். உன் எண்ணம் ஈடேறட்டும், கெட்டிமேல வாத்தியங்கள் முழங்கட்டும்.
அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒலிபெருக்கை மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த ஒலிபெருக்கை நிலையத்தாருக்கும் அதன் உரிமையாளர் மற்றும் பணிபுரியும் அன்பு தமிழ் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நாடகத்தினை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்த எங்களது திருவீரங்குடி சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என கூறி எங்களுடைய இறைப்பணியை இனிதை நிறைவு செய்கின்றோம். நன்றி கலந்த வணக்கம்.